ஏன் அப்படி தர வரைக்கும் போகிறப்ப வெட்டிடுறீங்க? ரொம்ப நானே மிதிச்சு விடுறது, பக்கத்துல இருந்து மிதிச்சிடுவாங்க. அதனால ஹேர் கட் பண்ணிட்டேன். இது ஃபேக்காக தான் இருக்கும், எங்கேருந்து நமக்குலாம் அந்த மாதிரிலாம் வரப்போகுது அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது ரியலாக இருந்துச்சு. இந்த மாதிரி ஆப்போசிட்டில் குட்டி குட்டி ஹேர் வச்சுட்டு அவங்களும் ரொம்ப க்யூட்டாக அவங்களும் இருந்தாங்க. நிறையா ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருந்தது. 5 to 10K ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கே இவ்வளோ ஆகுதே, அப்போ இவ்வளோ லாங்காக வச்சுருக்காங்களே, இவங்களுக்கு எவ்வளோ ஆகுனாங்க. எனக்கு அதை கேட்டோன்னே ஒரு பிரமிப்பாகிடுச்சு. உங்களோட செலவு எவ்வளோ? இல்லை எனக்குலாம் அதான் சொன்னேனே, பெருசாக ஒன்றும் செலவுலாம் கிடையாது. எண்ணெய், 4 ரூபா ஷாம்பு, ஒரு கத்திரிக்கோள், ஒரு 15 ரூபா கத்திரிக்கோள் கீழே மட்டும் விட்டு. கோபிநாத் சார் கேட்டிருப்பார்ல, முடி தர வரைக்கும் வந்துச்சா என்னமா பண்ணுவீங்க? தலையில் கைப்பற்றுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கால் பற்றுச்சு முடியல அப்படின்னு சொல்லி இப்போ தான் நான் கேள்விப்படுறேன். லாங் ஹேர் வச்சுருக்கவங்க வந்து ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. அவங்களே அவங்களுக்கு காப்பாற்றிக்க தெரியாது. பரிதாபங்கள் இருந்து போட்டிருந்தாங்க. நீங்கள் இப்போ மிதிச்சது மேட்டு இல்லை, சருக்குன்னு இழுத்து, அது என்னோட முடி நான் இழுத்து காட்டுவான். உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் விஜய் தர்ஷன் ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனலில். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நம்ம நீயான ஷோவில் கோபிநாத் சார் ஒருத்தர்கிட்ட கேட்டிருப்பாங்களே, என்னம்மா கையை மிரிச்சிருக்காங்க காலை மிரிச்சிருக்காங்கலாம் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன தலையில் இருக்க முடியை மிரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தவங்களை கேட்டாங்களே, அவங்க தான் நம்ம கடலூர் சத்யாவை அன்புடன் வரவேற்கிறேன் ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் சேனலுக்கு. ஹாய். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருந்தது உங்களுக்கு அந்த நீயான எக்ஸ்பீரியன்ஸ்? ஃபஸ்ட்டு டைம் ஒரு சேட்டலைட் சேனல்லேருந்து கால் ஃபஸ்ட் டைம் கால் பண்ணி கொஞ்சம் எக்ஸைட்டாக இருந்தது. அப்புறம் நீயான ஷோவை பற்றி நமக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஆக்சுவலாக அங்கே நிறையா நடந்திருக்கு, நிறையா பார்த்துருக்காங்க, நம்ம மக்களும் பார்த்துருக்காங்க. அங்கே போனாலே ஆர்கியூமெண்ட்டு அது அப்படியே போயிடும், ஃபிலோசஃபி அப்படி இப்படின்னு போயிடும். அப்படி இருந்து போகும்போது நாங்கள் ஹேர் பற்றி பேசும்போது ஆப்போனண்ட்டில் இருந்தவங்களும் பேசுனாங்க, நாங்களும் பேசினோம். ஸோ சத்யா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது? ஹேர் கேர் ஸ்டைல் அந்த சேனல்லேருந்து சொன்னாங்க, கால் பண்ணி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்து கான்டாக்ட் பண்ணாங்க, நீயான ஷோலேருந்து கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி ஷூட் இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே. ஸோ உள்ள ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பண்ணிங்களா? ஏன்னா நிறைய ஃபேக் கால்ஸ்லாம் வந்து இருக்கும், இந்த மாதிரிலாம் ட்ரஸ்ட் பண்ணிங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அப்படி தான் இருந்துச்சு, இது ஃபேக்காக தான் இருக்கும், எங்கேருந்து நமக்குலாம் அந்த மாதிரிலாம் வரப்போகுது அப்படின்ட்டு தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அது ரியலாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பெருமையாக இருக்குது. செட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா உங்களோட அந்த எப்படி இருந்தது பார்த்துன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்? கேமரா ஃபர்ஸ்ட் பார்த்து வந்து என்னையே தான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், கண்ணால் முடி நீட்டாக இருக்க மாதிரி. அங்கே வந்து நிறைய கேர்ள் பார்த்தா அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி ஆப்போசிட்டில் குட்டி குட்டி ஹேர் வச்சுட்டு அவங்களும் ரொம்ப க்யூட்டாக அவங்களும் இருந்தாங்க. நிறையா ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருந்தது. அப்புறம் அங்கே இருக்கவங்களாம் சொன்னாங்க, லாங் ஹேர் வச்சுருவங்க வந்து ரொம்ப லேட்டாகும், தலை சீவ நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் எங்கள் தரப்புலேருந்து பேசணும், அதெல்லாம் இல்லை, இது ஒரு டைம் மெயின்டைன் பண்ணி ஒரு ஹேர் கட் சும்மா நாங்களே கட் பண்ணிப்போம் அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் அதுக்கு செலவாகாதுன்னாங்க. அதில் ஒரு லேடி ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு வந்து 5 to 10K ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கே இவ்வளோ ஆகுதே, அப்போ இவ்வளோ லாங்காக வச்சுருக்காங்களே, இவங்களுக்கு எவ்வளோ ஆகுனாங்க. எனக்கு அதை கேட்டோன்னே ஒரு பிரமிப்பாகிடுச்சு. அதுக்கு போன ஒரு தடவை ஃப்ரிஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு 15,000 கேட்குறாங்க. என்னடா ஒரு மாதம் சேலரியை கேட்குறீங்க அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் இன்னொருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த கேர்லியர் கேர்ள் ஒருத்தவங்க சொன்னாங்க, நான் வந்து எதுவுமே பண்ணவே மாட்டேன், எனக்கு மெயின்டெனன்ஸ் ஒன்ஸ் கட் பண்ணிட்டுனா எனக்கு மெயின்டெனன்ஸே கிடையாது அப்படின்னாங்க. நாங்கள் முடியை பற்றி அவ்வளோ கண்டுக்கவே மாட்டோம். லாங் ஹேர் வச்சுருக்கவங்க தான் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அவங்களுக்கு தான் நிறையா செலவாகும், டைம் ஆகும் அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ உங்களோட செலவு எவ்வளோ? இல்லை எனக்குலாம் அதான் சொன்னேனே, எனக்கு வந்து ஷாம்புக்கு 2 ரூபா சார், 4 ரூபா ஷாம்பு 5 வாங்கிப்பேன், 4 ரூபா ஷாம்பு 5 வாங்கிப்பேன் சார். எண்ணெய் வந்து 100 எண்ணெய் 40 ரூபா சார், அவ்வளோதான் சார். பெருசாக ஒன்றும் செலவுலாம் கிடையாது. எண்ணெய், 4 ரூபா ஷாம்பு, ஒரு கத்திரிக்கோள், ஒரு 15 ரூபா கத்திரிக்கோள் கீழே மட்டும் விட்டுக்க போகிறேன், அவ்வளோதான். ஒரு மாதத்துக்கு வந்து எனக்கு குறைஞ்சது 120 ரூபா 160 ரூபாக்குள்ளே வரும் சார். கட் பண்ணுறதுலாம் 15 ரூபா கத்திரிக்கோள் தான் சார். கோபிநாத் சார் கேட்டிருப்பார்ல, முடி தர வரைக்கும் வந்துச்சா என்னமா பண்ணுவீங்க? இந்த பக்கம் 4 பேர் எடுத்துகிட்டு போவாங்க, அந்த பக்கம் 4 பேர் எடுத்துகிட்டு போவாங்க. பஸ்ஸில் வரும்போதே அப்படி தான் சார், ஈத்துட்டு இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 ஈத்துட்டு போகிறாங்க சார். தர வரைக்கும் இருந்துச்சு, நானே மிதிச்சு நிறைய விழுந்திருக்கேன். மிதிச்சிடுவாங்க, பக்கத்தில் இருக்கவங்க மோஸ்ட் ஆஃப் மிதிச்சிடுவாங்க. அதனால் ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சம் மேலே ஏற்றி ஹேர் கட் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா குண்டூர் உண்டு மின்டூர் உண்டு இந்த மாதிரி போயிடுவீங்க. அந்த அழகிய கூந்தல் அப்படியே ஃப்ரண்ட்டில் வர்றீங்க எங்களுக்காக. எது வரைக்கும் வளர்ந்துருக்கு? தர வரைக்கும், தரையை தொட்டு இருக்கு. அதனாலதான் வந்து தரையில விழுந்து பெறலும் அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ அது வந்து எப்படி மடிச்சு எண்ணெய் தடவி தலை சீவி மடித்து போட்டுப்போம். வெளியில் போகும்போது இந்த மாதிரி எண்ணெய் தடவாமல் இருக்கும்போது கீழே பின்னி இப்படி மடக்கி போட்டுப்போம். ஓகே, சூப்பர். ஸோ இன்னொரு கொஸ்டின் வந்து நிறைய டாபிக் அங்கே டிஸ்கஸ் பண்ணதில் லாங் ஹேர் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து
ப்ரையாரிட்டிஸ் அதிகமாக இருக்கும், அந்த க்யூர்லலாம் வந்து ஃபஸ்ட்டு விட்டுருவாங்கன்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை அதெல்லாம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. நான் கோயிலுக்கு போனாலே அவங்க தான் ரொம்ப பக்தியாக இருக்க மாதிரி தெரியும். இதே ஒரு ஷார்ட் ஹேர் வச்சுட்டு போனால் அவள்னா இப்படி இருக்கா, அவள் இப்படி வருவா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் கிடையாது. நார்மலாக எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க என்ன ஒன்று சொன்னாங்கன்னா, லாங் ஹேர் வச்சுருக்கவங்க வந்து ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, அவங்களே அவங்களுக்கு காப்பாற்றிக்க தெரியாது. இதே ஒரு ஷார்ட் ஹேர் வச்சு தான் ஒரு பையன் வந்து ஒரு ஒரு லேடி பேசினாங்க, மென் கிட்டேருந்து வர சீண்டெல்லாம் எங்களை பார்த்தாலே அது வந்து ஃபஸ்ட்டு டிஃபென்ஸ் பண்ணும். இந்த ஷார்ட் ஹேர் கட் வச்சிருக்கிற விமென்க்கு வந்து திஸ் வில் பி லைக் எங்களோட ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டிஃபென்ஸ். அதை பார்த்தாலே அவங்க பயப்படுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியல. ஆனால் நான் அப்படி இல்லை. நாங்களாம் லாங் ஹேர் தான் வச்சுருக்கோம், நீட்டாக தான் முடி வச்சுருக்கோம். எங்ககிட்ட யாருமே வந்து எதுவுமே பண்ணலையே. நாங்களாம் தைரியமாக தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தைரியம் நீங்கள் சொன்னதும் இல்லை, இது வந்து ஃபுல்லாக ட்ரெடிஷ்னலுக்காக தான் அது மாதிரி இருக்குது, இல்லை சொசைட்டி பேஸ் பண்ணனால தான் நாங்கள் வந்து லாங் ஹேர் வளர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இது மாதிரி இருக்கீங்கன்ற மாதிரி? வளர்க்க வேண்டிய கட்டாயத்தை அப்படிலாம் இல்லை. இப்போ ஒரு 100 பேர் 200 பேர் இருக்காங்க, அங்கே எல்லாம் குட்டி குட்டியாக வச்சுருந்தா அவங்க எல்லாம் ஒரே மாதிரி காமனாக தெரிவாங்க. பட் ரொம்ப லாங் ஹேர் வச்சுருந்தாங்கன்னா அவங்க யூனிக்காக தெரிவாங்க அந்த இடத்துல. எப்பயுமே நம்ம யூனிக்காக இருக்கிறது தானே ரொம்ப பார்ப்போம். அது மாதிரி இருக்கும்போது இது எல்லாரும் சொன்னாங்க இது நல்லா இருக்குன்னு. ஸோ எனக்கும் ஒரு ஸ்டேஜ் அப்போ எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்னோட ஹேர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப இஷ்டம். அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குதுன்னு தோணுது. நிறைய டைம் இருக்குது. ஆமாம். இப்போ நீங்கள் ஸ்டடீஸில் இருக்கீங்க, இப்போ லாங் ஹேர் நீங்கள் வளர்க்குறத மெயின்டைன் பண்ணுறதுனால உங்களுக்கு ஸ்டடீஸ் வந்து பாதிக்கலையா? அந்த டைமிங்கு நம்ம ஏதாவது புதுசாக செய்யும்போது தான் அது வந்து டைம் ஆகும். ஆக்சுவலாக இது கூடவே இருக்குது அப்போலேருந்து. அதனால் நமக்கு டெய்லியும் அதை செஞ்சு ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு. ஓகே, எல்லாருக்கும் உங்களுக்கு எப்படி எல்லாம் கிளம்ப டைம் ஆகும், உங்களுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குமோ அதே மாதிரி. ஆக்சுவலாக சொல்ல போனால் நாங்கள் இன்னும் குயிக்காகவே கிளம்பிடுவோம். ஏன்னா இது செஞ்சு ப்ராக்டிஸ் ஆகிடும். டெய்லியும் பண்ணி தலை செய்வதெல்லாம் எங்களுக்கு ஒரு எப்பயும் போல் நார்மலான டைம். உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்குதோ அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு டைம் எடுக்கும். மேக்ஸிமம் இந்த கூந்தலை பின்னணும்னா எவ்வளோ நேரம் ஆகும்? எண்ணெய்லாம் வச்சு பின்னா ஒரு 10 to 15 மினிட்ஸு. மீது தலைலாம் குளிக்கணும்னா ஒரு 40 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும். அது நாளைக்கு வேலைக்கு ஃபங்க்ஷன் போனால் நாங்கள் முன்னாடியே பிஃபோராக குளிச்சுட்டு இது பண்ணுறோம். ஏன்னா காயெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அந்த 10 மினிட்ஸில் உங்களால் அந்த கூந்தலை பின்னி காட்ட முடியுமா? பண்ணிடலாமா? அது நான் ரெடி ஓகேன்னு சொல்கிறேன், அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? ஓகே மக்களே, அவங்க டைமர் வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுறோம். அண்ட் சத்யா, உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். That's all, Your Honor. போதுதானா? ஸ்டாப். 1 minute 11 seconds. 1 minute 11 secondsல முடிச்சிருக்கீங்க. ஸோ அப்போது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சுங்க, பழகிடுச்சு. ஸோ அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணாலும் இது ஒன்றும் அவ்வளோ டைம்லாம் எடுத்துக்காது, டக்குன்னு பின்னிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. ஃபாரின் கிளைண்ட்ஸ் கிட்டலாம் வந்து வீடியோ காலில் பேசும்போது அது வந்து லாங் ஹேர் இருந்தால் உங்களுக்கு அறிவே இருக்காதுன்னு ஜட்ஜ் பண்ணுவாங்க. வீடியோ கால்ஸ் அட்டென்ட் பண்ணும்போது லாங் ஹேர் இருக்கும்போது எனக்கு அடுத்த செகண்ட் இந்தியன் ஜட்ஜ் பண்ணுறாங்க, லைக் சவுத் இந்தியன். ஆக்சுவலாக அவங்க சொன்ன உடனே அங்கே செட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சமக்கம் வந்துடுச்சு. திங்கிங் தட் ஐ டோன்ட் ஹேவ் நாலேஜ். இது என்ன ஜட்ஜ்மெண்ட் வித்தியாசமா இருக்கு? கோபிநாத் சாரே கேட்டாரு, சவுத் இந்தியன் நாலேஜ் இருக்கான்னு யார் ஜட்ஜ் பண்றா? இல்ல இப்போ வந்து நான் ஒரு நீங்க எப்படிமா அது சொல்லுவீங்க, சவுத் இந்தியன் பீப்புள் லாங் ஹேர் இருந்தா அது எப்படிமா நீங்க அறிவே இல்லைன்னு சொல்லுவீங்க? இல்லை சார், எங்களை பார்த்தோன்னே அப்படி தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க அவங்க சொன்னாங்க. அது கொஞ்சம் என்னன்னு தெரியல, எனக்கு சைல்டிஷாக இருந்தது. அப்போ வந்து லாங்காக யார் வச்சிருந்தா அறிவே இல்லாத மாதிரியும் கம்மியாக யார் இருக்கவங்களுக்கு நிறைய அறிவு இருக்க மாதிரியும் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சா கூட இருந்தது. ஓகே. நீங்கள் அதுக்கு இப்போ சப்போஸ் நீங்கள் ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, நீங்கள் லாங் ஹேருக்காக தான் நீங்கள் ரிஜெக்ட் ஆகுறீங்கன்னா நீங்கள் ஏதாவது எமோஷன் இருக்கும்? லாங் ஹேருக்காக தான் அவங்க இது பண்ணுறாங்கன்னா அப்போ எனக்கு திறமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்காம ஹேர் மட்டும் பார்த்து என்ன பண்ண போகிறாங்க, அதை வச்சு அது வேண்டான்னு சொன்னாங்கன்னா ஓகே பரவாயில்ல, தட்ஸ் ஓகே அப்படின்னு வந்துட வேண்டியதான். ஓகே. அப்போ உங்களுக்கு கட் பண்ணணும்னு கட்லாம் பண்ண வேறு எப்போச்சும் கட் பண்ணணும்னு தோணியிருக்காங்க? இல்லை, கட் பண்ணல இது வரைக்கும் தோணுனதில்லை. ஆனால் சம்டைம் குட்டி குட்டியாக பார்க்கும்போது பண்ணால் நல்லாயிருக்கும் தோணும். அப்புறம் இதை பார்த்தோன்னே ஓகே இது நல்லா தான் இருக்குது, கடைசியில் நீங்களும் வளர்க்குறதுக்கு ஆசைப்படுவீங்க அப்படின்ற மாதிரி. இல்லை, லாங் ஹேர் வச்சுருந்தா ஷார்ட் ஹேர் வைக்கணும்னு தோணும், ஷார்ட் ஹேர் வச்சுருந்தா லாங் ஹேர் வைக்கணும்னு தோணும். ஏன்னா ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து ஷார்ட் ஹேரில் இருக்கும், கேட்பாங்க எப்படி நீட்டாக வளர்க்குறது,
வளர்க்குறது சொல்லுங்கள், எப்படி நீட்டாக வளர்க்குறதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கும் கொஞ்சம். ஸோ அங்கே வந்து ஆஃப் த கேமரா ஷார்ட் ஹேர் கேர்ள்ஸ் வந்து உங்ககிட்ட யாராச்சும் கேட்டாங்களா எனக்கு ஆசையாக இல்லை இருக்கு? அதெல்லாம் யாரும் கேட்கல, உஷாராகிட்டாங்க. ஆனால் நல்லா பேசினாங்க, அங்கே இருந்தவங்க எல்லாமே நல்லா பேசினாங்க, ஃப்ரெண்ட்லியாக நல்லா பேசினாங்க. இங்கே எங்கள் லாங்கேர் சைடில் இருந்தவங்களோட ஆப்போசிட்டில் இருந்தவங்க நல்லா பேசினாங்க. ஓகே ஓகே சத்யா, அப்புறம் அங்கே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்களே, லாங் ஹேர்னா வந்து போல்ட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதனால தான் நாங்கள் ஷார்ட் ஹேராக வச்சு மெயின்டைன் பண்ணுறோம். ஷார்ட் ஹேர் வச்சுக்கிறதுனால இன்னொருத்தங்களுக்கு வந்து நான் இன்னும் போல்டாக தெரிவேன். ஸோ அப்படின்னா போல்ட்னஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கா, இல்லை அந்த மாதிரி இருக்கவங்க யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லை, அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க வச்சுருக்காங்க. ஷார்ட் ஹேர் வச்சுருந்தா போல்டாக இருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதிரி இருந்தாலே பார்க்க ரொம்ப ரூடாக இருப்பாங்க, கிட்ட வரதுக்கே பயப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முடி நீட்டாக இருந்ததுன்னா பின்னிலாம் போட்டு அவள் ரொம்ப சாந்தமாக இருப்பா, அவள் எது பண்ணாலும் எதுவும் பண்ண மாட்டான்னுட்டு அவங்க கற்பனையில் சொல்லிட்டாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை, உண்மை. அவங்க எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஓகே, இப்போ ஆஃப்டர் நீயா நானாக்கு அப்புறமா உங்களோட அந்த வீடியோ வந்திருக்கும், வைரல் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி இருந்தது, என்ன மாதிரி கமெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணீங்க? அதான் நான் சொன்ன டைலாக தான் சொல்லியிருந்தாங்க. பஸ்ஸில் போகும்போது இந்த பக்கம் 4 பேர், அந்த பக்கம் 4 பேர் எடுத்துகிட்டு போயிடுறாங்க சார் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு தான் எல்லாம் ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. என்ன மாதிரி? அதான் அந்த பாதிவாசின்னு சொல்லிட்டு அதான் அந்த பரிதாபங்கள்ல இருந்து போட்டிருந்தாங்க. நீங்க இப்ப மிதிச்சது மேட்டு இல்ல, சருக்குன்னு இழுத்து அது என்னோட முடி நானே இழுத்து காட்டுவான்னு அது கொஞ்சம் சிறப்பா இருந்தது. அப்புறம்லாம் வந்து லாங்கேர் டோலின்னு சொல்லி சொல்லிருந்தாங்க. அப்புறம் கூந்தல் அழகின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஊர் சைடுல நிறையா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அது நீதானன்னு சொல்லி நிறையா ஐடென்டிஃபை பண்ணி ட்ரோல் பண்ணது இந்த வீடியோலாம் எடுத்து அணைச்சாங்க. எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஓகே சார், அதில் வேற யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இதே மாதிரி லாங் ஹேராக வளர்த்தவங்க கேட்டிருக்காங்களா, என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல? பாப்பா தான் சொன்னாங்க. வந்தவங்க வந்து மோஸ்ட் ஒரு 6-7 கேர்ள்ஸ் தான் லாங்காக இருந்தது, மீதெல்லாம் திட்டமாக தான் இருந்துச்சு. என் பாப்பாக்கு இடுப்பு வரைக்கும் இருக்கும், என்னையா விட்டுட்டு போயிட்டீங்க, நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்னையா கூப்பிட்டு போல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன், கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்தால் உனக்கு தெரியும், கூட்டிட்டு போயிருப்பேன் அப்படின்னு சொல்லி என் சிஸ்டர்கிட்ட சொன்னேன். ஓகே, இப்போ நீயா நானாலே அங்கே வந்து ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் வருவாங்க, ஒரு 2 பேர். இப்போ அங்கேயும் அதே மாதிரி வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சா, இல்லை அதில் ஏதாவது அப்போஸ் இருக்கா, அதில் என்ன எடுத்து? இல்லை, அக்செப்ட் பண்ணிக்க முடிச்சு. அதில் டாக்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க, முடி லாங்காக இருந்தால் லாங்காக வச்சுக்கோ, ஷார்ட்டாக இருந்தால் ஷார்ட்டாக வச்சுக்கோ, டைம் சேவ், வாட்டர் சேவ் அப்படின்னாங்க. எல்லாமே ஜீன் தான், நம்ம என்ன தான் பண்ணாலும் ஆனால் ப்ரோட்டீனாக அந்த மாதிரி சத்தாக எடுத்துக்கிட்டால் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அக்செப்ட் பண்ணி நான் ப்ரோட்டீன்லாம் இது சாப்பிடுவேன், நான் அப்படியே எல்லாமே சாப்பிடுவேன், எல்லாமே சாப்பிடுவேன், கிடைக்கிறது இல்லை, சாப்பிட வேண்டியதான். தேங்க்யூ ஸோ மச், சூப்பர். உங்கள் கூட இந்த இன்டர்வியூ செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க் பண்ணணும், உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தேங்க் பண்ணிக்கிறேன். ஸ்பெஷலாக தேங்க் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. கடலூர் சத்யா அவர்களே, ஃபைனலாக நீயான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்காகவும் எங்கள் வியூவர்ஸ்க்காகவும் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் கூட இந்த கலந்துரையாடல். நீங்கள் யாருக்கு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ். ஹேர் கேர் அண்ட் ஸ்டைல்ஸ் ரொம்ப பிரபலமான சேனல். ஆமாம், ரொம்ப பிரபலமான சேனல். அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாங்க, அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். வீட்டில் இருக்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து நல்லா பின்னி டைட்டாக பின்னி மடக்கி போட்டுப்போம். என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்க? கடையில் வாங்கி தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாருமே அது செய்கிறேன் இது செய்கிறேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எதுவும் பெருசாக ஹேருக்குலாம் மெனக்கெட்டுலாம் எதுவும் பண்ணது கிடையாது. ஹேருக்கு மாஸ்க் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? ஹேர் பேக் போடுவேன். என்ன ஹேர் பேக்? கத்தாழை தான் பெஸ்ட்டு ஹேருக்கு. அது வந்து போட்ட உடனே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும், ரொம்ப சில்கியாக இருக்கும். கத்தாழை எப்படி போடுவீங்க? கத்தாழை வந்து நம்ம பறித்து அதை கீழேயும் மேலேயும் வெட்டிட்டு சைடில் வெட்டிட்டு தண்ணியில் ஊற போனோம், நைட்டு ஊற போனோம். எக் ஒயிட் மட்டும் எடுத்து நல்லெண்ணெயில் கலந்து அதையும் அப்ளை பண்ணிப்பேன், எண்ணெய் வச்சு குடிப்பேன். இது எப்படி வீக்லி எத்தனை டைம் பண்ணுவீங்க? வீக்கில் இல்லை, மாதத்துக்கு ஒரு 2 இல்லை 1 அப்படி பண்ணுறது. ஓகே.